12 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்ததையும் 4399 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்த பெருமையையும் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் தலைமையில் ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள வருவாய்த்துறை அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலராக கீழூர் கிராமத்தை சேர்ந்த முருகையன் பணிபுரிந்து வருகிறார். இவர் குருமாம்பேட் பகுதிகளுக்கு கிராம நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணிடம் வாரிசு சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே சான்றிதழ் பெற முடியும் என கூறியதால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் சென்று நடந்ததை எடுத்து கூறினார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் முருகையனிடம் கொடுத்த பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வந்து லஞ்சம் பெற்ற அதிகாரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து அழைத்து சென்றது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட்டில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய கூட வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் 12,50,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஓகே பாருங்க சார், அங்க உள்ள ஓகே ஓனர் வந்தார் மேடம். நிறைய வேலை கட்டாயம் பண்ணுவாங்க சார். சார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை செங்கேணி அம்மன் தெருவை சேர்ந்த 30 வயதான சிலம்பரசன் என்பவர் குடிபோதையில் லாஸ்பேட்டை பகுதியில் நடு ரோட்டில் நின்று கொண்டு அந்த வழியாக சென்ற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை கைது செய்து புதுச்சேரி நீதிபதி 1 முன்னிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததால் அவர்களின் சிரமத்தை உணர வேண்டும் என கோரி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் தொடர்ந்து 2 நாட்கள்
மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை வடக்கு போக்குவரத்து காவல்துறையினருடன் இணைந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று நூதன தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின்படி சிலம்பரசன் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. என்ன கொடுக்குறாங்க? தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக அமைப்பாளர் சிவாவை கட்சி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றும் அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் சிவா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து மக்களின் குரலாக உரையாற்றும் நாளை விரைவில் அனைவரும் காண்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். இந்த இடைத்தேர்தலில் அண்ணனே வேட்பாளரை நிக்க வச்சு அவர் வெற்றி வாய்ப்பை அமைச்சு கொடுத்து யார் யாரெல்லாம் அவங்க சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க எதிர் வரிசையில் அவர் உட்காந்து கம்பீரமா சட்டமன்றத்துல பேசுறத நாங்க இன்னும் 6 மாசத்துக்கு அதற்காக நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க 5 பேரும் எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லாத்தையும் 2வது வருஷமா மாத்திட்டு முழு நேரமா இந்த தேர்தல் அறிவிச்சது பிறகு அண்ணன் கூட இருந்து இந்த வெற்றி பெற வைக்கிறதே எங்களோட முழு நேர பொறுப்பா கடமையா நாங்க ஏற்றுக்கொண்டு வேலை செய்ய போறோம். அனைவரும் ஒத்துழைப்பு. காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விசாரணை கைதிகளான ரங்கராஜ் மற்றும் அமோல் ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை அதிகாரிகள் விரைந்து சென்று மோதலை தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவத்தில் அமோல் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவம் குறித்து சிறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ரங்கராஜ் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தி வந்ததாகவும் இதுகுறித்து அமோல் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் அமோலை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மற்றும் காரைக்காலில் அமல்படுத்தப்பட்டிருந்த 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு தயாராகி வருகின்றனர். படகுகளுக்கு வண்ணம் பூசுதல், பழுது பார்த்தல், மீன்பிடி வலைகளை ஏற்றுதல் உள்ளிட்ட பணிகளில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தை அமல்படுத்தி வருகிறது. அதன்படி கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட தடைக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஐஸ் கட்டிகள், குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களையும் படகுகளில் ஏற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் செயல்பட்டு வந்த கூட்டுறவு டீசல் விற்பனை நிலையம் விலை மாற்றம் தொடர்பான பிரச்சனையால் மூடப்பட்டுள்ளதால் மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தாலும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஸ்ரீவிராம்பட்டினத்தில் உள்ள கூட்டுறவு சில்லறை டீசல் விற்பனை நிலையத்தில் இருந்து மினி டேங்கர் வாகனம் மூலம் டீசல் கொண்டுவரப்பட்டு விசைப்படகுகளுக்கு மானிய விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. தடைக்காலம் முடிந்தவுடன் மீன்பிடி தொழில் மீண்டும் முழுவீச்சில் தொடங்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் நிரந்தர ஆணையர் இல்லாததால் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நரம்பை கிராமத்தை சேர்ந்த மீனவ தொழிலாளி நாராயணன் பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக கடந்த 3 நாட்களாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வந்து சென்றும் சான்றிதழ் கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்துள்ளார். ஆணையர் இல்லாத காரணத்தால் பல்வேறு நிர்வாக பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாகவும் சான்றிதழ் பெற வரும் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆதங்கத்தையும் குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்த வீடியோ ஒன்று
சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவலாக பரவி வருகிறது. எனவே பொதுமக்கள் சிரமமின்றி பிறப்பு இறப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய சான்றிதழ்களை பெறும் வகையில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன ஊருங்க நீங்க? இல்ல நீங்க என்ன ஊரு? பாகூர்ல இருக்கோம். இப்போ இருக்கிறீங்க. சரி, இங்க எதுக்கு வரீங்க? கொம்யூன் பஞ்சாயத்து தொடர்ந்து வரீங்க 2-3 நாளா? என்ன சொல்றாங்க? அவர் வரல, சார் வரல. அவர்னா யாரு? கமிஷனரா? ஏன் கொடுக்க மாட்டாரு? கையெழுத்து போடணும். அவர் இருந்தால் தான் கையெழுத்து போடணும். நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி நான் வந்து சாதாரண கூலி ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்னு. அதுக்கு என்ன தான் சொல்கிறாங்க? பதில் எந்த பதிலும் இல்லை. சரி, கமிஷனர்கிட்ட கையெழுத்து வாங்கி வைக்க வேண்டியது தானே இவங்க? நீ GLMF பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து புதுச்சேரி ப்ரொவிடன்ஸ் மாலில் உள்ள PVR சினிமாஸில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு திரைப்பட திரையிடல் மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்தியது. மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் நோக்கிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்காக 30 நிமிடங்கள் கொண்ட தலைமை பண்பு மற்றும் ஆளுமை திறன் மேம்பாட்டு அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வு மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் அளித்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்காக ஹீ-மேன் அண்ட் தி மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் திரைப்படம் சிறப்பாக திரையிடப்பட்டது. மாணவர்கள் திரைப்படத்தை ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கண்டு ரசித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நிதி உதவி வழங்கிய ரவுண்ட் டேபிள் அமைப்பில் டிரஸ்டுகள் திலீப் மற்றும் வெங்கட் ஆகியோருக்கு அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செய்தி தொடர்பாளர் கெவின் மற்றும் பொருளாளர் ஜெயந்த் ஆர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த அசோசியேஷன் நமக்கு வந்து அடுத்து சப்போர்ட் பண்றது யாரு? PVR டீம். ஓகேங்களா?